நாளில் கூட நம்ம எல்லோரும் கூடி வரும்படி ஆண்டவர் செய்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி மத்தேயு 22வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். 35, 36, 37, 38, 39 இந்த வசனங்களை எல்லாம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. 40வது வசனம். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றான். இதுதான் பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கை என்று சொல்கிறது. இதுதான் பிரமாணத்தை பின்பற்றின ஜனங்களுக்கு தேவன் வைத்திருந்த வாழ்க்கை. அது என்ன வாழ்க்கை அப்படின்னு சொன்னால், 37வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இதுதான் பிரமாணத்தை பின்பற்றினவர்களுக்கு தேவன் வைத்திருந்த வாழ்க்கை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீஷர்களுக்கு ஆண்டவர் என்ன போதித்தார் அப்படின்னு சொன்னால், யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். 35வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். சீஷர்களுக்கு என்ன சொன்னார்? அந்த முதல் கட்டளை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறுவாயாக, அது சரி. ஆனால் ரெண்டாவது பிரமாணத்தை பின்பற்றுவர்களுக்கு ரெண்டாவது சொன்ன அதற்கு ஒப்பான இன்னொரு கட்டளை என்ன? உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். ஆனால் இங்கே இயேசு என்ன சொன்னார்? தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன சொன்னார்? நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் என்ன பண்ணணும்? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கணும். இந்த புது கட்டளையை நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து நேசித்தது போல இருக்கிறதுக்கும் நாம் நம்மை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் இதை குறித்து சரியான ஒரு வெளிச்சம் இல்லை. ஆத்துமாவிலிருந்து நேசிக்கிறதும் ஆவியிலிருந்து நேசிக்கிறதும் ரெண்டும் வேறு வேறு காரியம். என்னை நேசிக்கிறது போல நான் மற்றவர்களை நேசிக்கிறது, அது ஆத்துமாவிலிருந்து நான் என்ன பண்ணுறேன்? நேசிக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறது போல நான் நேசிக்கிறது என்பது அது ஆவியிலிருந்து நான் என்ன பண்ணுறது? நேசிக்கிறது. நீங்கள் ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வித்தியாசம் தெரியல. ஆத்துமாவிலிருந்து நேசிக்கிறதையே இவர்கள் ஆவியிலிருந்து நேசிப்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள். ஆத்துமாவிலிருந்து நேசிக்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தாவீது, யோனத்தான் இவர்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1வது வசனம். அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனாத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். இதுதான் உங்களை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? யோனத்தான் எப்படி தாவீதை நேசித்தானோ அதுபோல நாம் பிறரை நேசிப்போமானால் அது ஆத்துமாவிலிருந்து நேசிப்பது. பிரமாணத்துக்கு கீழாக யாருமே பரிசுத்த ஆவியானவரை தங்களுடைய இருதயத்தில் பெற்றுக்கொள்ளலை. ஆகவே அவர்கள் ஆத்துமாவிலிருந்து என்ன பண்ணாங்க? நேசித்தார்கள். அது பாவம் அப்படின்னு இல்லை, ஆனால் அது இயேசு கிறிஸ்து நேசிக்கிறது போல இருக்கிற ஒரு அன்பு இல்லை அது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளாததுனாலே அது மாம்சத்துக்கு, அந்த ஆத்துமான்றது மாம்சத்துக்கு கீழாக அது இருந்தது.
ஆகவே அது ஒரு தெய்வீகமான அன்புன்னு சொல்லி நாம் என்ன பண்ண முடியாது, அதை எடுத்துக்க முடியாது. அது தெய்வீகமான அன்பு இல்லை. இதுதான் ஆத்துமாவிலிருந்து நேசிக்கிறது. இதில் இன்னும் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 3வது வசனம், யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல என்ன பண்ணான், சிநேகித்தான். இன்னொரு இடத்துல வாசித்தீங்கன்னா 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 17வது வசனம், யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். இப்படி நாம் நேசிக்க முடியும் ஜனங்களை. நம் உயிரை நேசிக்கிறது போல மற்றவர்களை நாம் நேசிக்க முடியும். நம்முடைய ஆத்துமாவை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். ஒரு நியாயசாஸ்திரி பிரமாணத்தில் எது பிரதான கற்பனை என்று சொல்லும் பொழுது, முதல்ல தேவனை நேசிக்கணும், 2வது உன்னை நேசிக்கிறது போல நீ என்ன பண்ணணும், புறணி நேசிக்கணும். இதை யாருக்கு சொன்னார்? பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு. தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் ஒருபோதும் இதை என்ன பண்ணல, சொல்லலை. தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் என்ன சொன்னார்? தேவனை நேசிக்கணும், 2வது நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் என்ன பண்ணணும், நேசிக்கணும் என்று சொன்னார். கடைசியாக யோவான் புத்தகத்தில் கூட ஆண்டவர் தன்னுடைய சீஷன் கிட்ட எப்படி கேட்குறார், நீ என்னை நேசிக்கிறியா என்று கேட்குறார். நம்ம அதை குறித்து நம்ம பார்க்கலாம். யோவான் 21வது அதிகாரம். ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் என்ன பண்ணார், தரிசனம் பண்ணார். அப்போது சீமோன் பேதுருவை பார்த்து கேட்குறார். 15வது வசனம், கடைசி அதிகாரம், யோவான் 21 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம், இதிலெல்லாம் அவர் என்ன கேட்குறாரு, என்னை நேசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு பேதுரு என்ன சொல்கிறான், ஆம் ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன். 2வது முறை ஆம் ஆண்டவரே நான் உண்மை என்ன பண்ணுறேன், நேசிக்கிறேன். 3வது முறை என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறீர், அறிந்திருக்கிறீர். இந்த இடத்துல அவன் பேதுரு ஆண்டவரை நேசிக்கலையா, நேசித்தான். தன் ஆத்துமாவிலிருந்து ஆண்டவரை என்ன பண்ணான், நேசித்தான். ஆவியிலிருந்து அவன் தேவனை என்ன பண்ணல, நேசிக்கல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரையே இன்னும் அவன் என்ன பண்ணல, பெற்றுக்கொள்ளலை. ஸோ பரிசுத்த ஆவியானவரை நாம் கொண்டிருக்கிற நாம் ஆத்துமாவிலிருந்து இப்போ நேசிக்கிறது இல்லை. நாம் எங்கேருந்து நேசிக்கிறோம், ஆவியிலிருந்து நேசிக்கிறோம். ஆகவே பிரமாணத்தை பின்பற்றுகிறதற்கும் இயேசுவை பின்பற்றுகிறதற்கும் வித்தியாசம் இருக்குது. அது ஆத்துமாவிலிருந்து நேசிக்கிறது, இது ஆவியிலிருந்து நேசிக்கிறது. இயேசு நேசித்தது போல நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? எந்த விதமான சுயநலமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு ஆதாயமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆண்டவர் எப்படி தன்னை மறிக்க ஒப்பு கொடுத்தார்? நம்மக்கிட்ட இருந்து ஏதாவது அவர் எதிர்பார்த்து தன்னை ஒப்பு கொடுத்தாரா? எபேசியர் ஆண்டவர் எப்படி மறித்தார்? எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அவர் எப்படி தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாராம்? சுகந்த வாசனையாக. காணிக்கையாக பலியாக தன்னை என்ன பண்ணாராம்? ஒப்பு கொடுத்தார். சகோதரனே, நம்முடைய இருதயத்தில் ஏராளமான அழுக்குகளையும் ஏராளமான கசப்புகளையும் ஏராளமான பகைகளையும் ஏராளமான அசுத்தமான காரியங்களை நாம் வைத்துக்கொண்டு நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்க முடியும்? ஒரு காலம் நேசிக்க முடியாது. நாம் இயேசு கிறிஸ்துவை போல நேசிக்க வேண்டுமானால் நம்மை முதலாவது தேவனுக்கென்று நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம அர்ப்பணித்திருக்கணும். நம்மை முழுமையாய் தேவனுக்கென்று ஒரு சுகந்த ஒரு பலியாகவும் ஒரு காணிக்கையாகவும் தேவனுக்கென்று நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? அர்ப்பணித்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பலியாக தேவனுக்கு நம்மை கொடுக்காத பட்சத்தில் நாம் யாரையும்
சுத்த இருதயத்தோட இயேசு நேசித்தது போல உண்மையான அன்போடு கூட, தெய்வீகமான அன்போடு கூட, ஒரு மாய்மாலம் இல்லாத ஒரு அன்போடு கூட, ஒரு சுத்த அன்போடு கூட நம்மால் என்ன பண்ண முடியாது? நேசிட முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் நேசிக்கிறத போல நாம் ஒவ்வொருத்தரையும் நேசிக்கணும். இயேசு நேசித்தது போல நேசிக்கணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த ஒரு அசுத்தமான ஒரு எண்ணங்கள் இல்லாமல், சுத்தமான இருதயத்தோட, சுத்தமான அன்போட, ஒரு மாய்மாலமற்ற அன்போட, எந்த ஒரு ஆதாயங்களையும் எதிர்பார்க்காமல், எந்த ஒரு சுயநலமான நோக்கம் இல்லாமல், அப்படி நாம் என்ன பண்ணணும்? நேசிக்கணும். கணவன் மனைவி அப்படி நேசிக்கணும், மனைவி கணவனை அப்படி நேசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்முடைய குடும்பத்தில் இருக்குமானால் நாம் ஆவிக்குரியவர்கள். நம் பரிசுத்த ஆவியினாலே நாம் யாரு? நிரப்பப்பட்டவர்கள். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணாது? வைக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் நிச்சயமாக இயேசு நேசித்தது போல நம்மால் என்ன பண்ண முடியும்? நேசிக்க முடியும். பிரமாணத்துக்கு கீழாக இப்படி யாருமே நேசிக்கலைங்க. ஒருவரை ஒருவர் நேசித்தாங்க, தேவனை நேசித்தாங்க. பேதுரு கூட ஆண்டவரை நேசித்தான். ஆண்டவர்கிட்ட அதனால தான் சொன்னான், நான் உண்மை நேசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனால் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னான், எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரேன்னு சொன்னான். நாம் எப்படி நேசித்துன்னு இருக்கிறோம் ஜனங்களை? நாம் எப்படி ஆண்டவரை நேசித்துட்டு இருக்கிறோம்? பிரமாணத்தை பின்பற்றுகிறதற்கும் இயேசுவை பின்பற்றுகிறதற்கும் வித்தியாசம் இருக்குது. அது ஆத்துமாவிலிருந்து நேசிக்கிறது, இது ஆவியிலிருந்து நேசிக்கிறது. நாம் ஆத்துமாவிலிருந்து நேசிக்கக்கூடாது, நாம் ஆவியிலிருந்து என்ன பண்ணணும்? நேசிக்கணும். நம்முடைய ஆவி சுத்தமாக இல்லாவிட்டால், நம்முடைய நோக்கத்திலே நமக்கு சுத்தம் இல்லாவிட்டால், நம்முடைய எண்ணங்களிலே சுத்தம் இல்லாவிட்டால் எப்படி இயேசு கிறிஸ்துவை போல நாம் நேசித்திட முடியும்? ஒரு காலம் நாம் நேசித்திட முடியாது. ஆகவே அன்பானவர்களே, நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், நாம் அவருடைய சீஷர்கள். அவருடைய சீஷர்கள் என்றதை அந்த உலகம் எப்படி அறிஞ்சிக்கணுமா? நாம் இப்படிப்பட்ட ஒரு அன்பு, ஒருத்தரை இயேசு நேசித்ததை போல நாம் நேசிக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் என்று இந்த உலகம் நம்மளை என்ன பண்ணுமா? நாம் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் என்பதை அறிந்து கொள்றதுக்கு பிரதானமான அடையாளம் என்ன சொன்னார்? நான் உங்களை நேசிக்கிறது போல. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை மற்றவர்கள் பார்க்கணும். என் மனைவியை நான் அப்படி நேசிக்கணும், என் மனைவி அப்படி என்னை நேசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சபையை ஜனங்க பார்க்கணும். இந்த சபையில் ஒருவரை ஒருவர் இயேசு நேசிக்கிறது போல நேசிக்கிற ஜனங்கள்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கட்டுகிற சபை, அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கட்டுகிற குடும்பம், அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள். அவர்கள் தான் யாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள். ஆகவே எத்தனையோ தேவ மனுஷர்கள் ஆண்டவரை நேசித்தாங்க, ஜனங்களை நேசித்தாங்க. ஆனால் ஆத்துமாவிலிருந்து நாம் நேசிக்கிறோமா, ஆவியிலிருந்து நாம் நேசிக்கிறோமா என்பது முக்கியம். ஆத்மாவிலிருந்து நேசிக்கிறது பாவம்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஆத்மாவிலிருந்து நேசிக்கிறது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நாம் நேசிக்கிறது இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலேயே இவற்றை எல்லாம் அவர்கள் என்ன பண்ணாங்க? அவர்கள் செய்தார்கள். தன் உயிரை போல யோனத்தான் என்ன பண்ணான்? சிநேகித்தான். தன் ஆத்மாவை சிநேகிக்கிறது போல தாவீதை என்ன பண்ணான்? சிநேகித்தான். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களா? நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களா? நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா? இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவரே இல்லாமல் பிரமாணத்தை பின்பற்ற ஜனங்களைப் போல நாம் இருக்கிறோமா? எனக்கு அன்பான சகோதரனே, நான் ஏதோ நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. நான் ஆவியிலிருந்து நேசிக்கணும். இயேசு கிறிஸ்து நேசித்தது போல நான் என்ன பண்ணணும்? நேசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சபையாய் நாம் இருக்கணும். அதுதான் சீஷர்கள் கூடி வருகிற சபை, அதுதான் கர்த்தர் கட்டுகிற ஒரு குடும்பம். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருப்போம். நம்மை ஆண்டவருக்கென்று அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.